வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கேரளாவில் உயர் ரக கஞ்சாவுடன் இருந்த பிரபல திரைப்பட இயக்குநர்கள் 2 உட்பட 3 பேர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கஞ்சா பொட்டலத்துடன் கதை விவாதத்தில் ஈடுபட்டவர்கள் சிக்கியது எப்படி? மலையாளத்தில் அண்மையில் வெளியான ஆலப்புழா ஜிம்கானா திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் காலித் ரகுமான் தான் கஞ்சா வழக்கில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பிரபல திரைப்பட ஒளிப்பதிவாளரின் வீட்டில் கஞ்சா புகைக்க பயன்படுத்தப்படும் வேப்புடன் இருந்தவர்கள் போலீசாரின் சோதனையில் கூண்டோடு சிக்கியுள்ளனர். நடந்தது என்ன? அண்மை காலமாக மலையாள திரையுலகம் பாலியல் புகார் மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு போன்ற குற்றச்சாட்டில் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வருகிறது. கடந்த வாரம் கொச்சியில் உள்ள ஹோட்டலுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்வதற்காக சென்றனர். அப்போது அங்கிருந்த நடிகர் ஷைன் டாம் சாக்கோ தலைதெறிக்க ஓடிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து போதைப்பொருள் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கொச்சியில் உள்ள பிரபல ஒளிப்பதிவாளர் சமீர் தாகிர் வீட்டில் கலால் துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு உயர் ரக கஞ்சா பொட்டலத்துடன் 3 பேர் கட்டிலில் அமர்ந்துள்ளனர். அதிரடியாக உள்ளே நுழைந்த அதிகாரிகள் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் சமீர் தாகிர் வீட்டில் இருந்தது ஆலப்புழா ஜிம்கானா படத்தின் இயக்குனர் காலித் ரகுமான் என்பது தெரிய வந்தது. அவருடன் மற்றொரு திரைப்பட இயக்குனரான ஹர்ஷப் சாவும் பிடிபட்டார். இவர் தமாஷா, பீமெண்டே வலி, தல்லுமலா, சுலைகா மனசில் உள்ளிட்ட படங்களை இயக்கியும் பிரபலமானவர். இவர்கள் இருவரும் அடுத்த திரைப்படம் குறித்து கதை விவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இயக்குனர் ஷாகித் முகமது என்பவரும் உடனிருந்துள்ளார். ஷாகித் கஞ்சா புகைக்கும் பழக்கம் உள்ளவர் என்ற போதும் இயக்குநர்கள் இருவரும் அப்போது கஞ்சா பயன்படுத்தவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வைத்திருந்த 1.5 கிராமுக்கும் மேற்பட்ட உயரக கஞ்சா மற்றும் கஞ்சா புகைக்க பயன்படுத்தப்படும் வேப் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் எங்கிருந்து கஞ்சா வாங்கப்பட்டது, அவர்களுக்கு சப்ளை செய்தவர்கள் யார், இதன் பின்னால் உள்ள கும்பல் எது என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பின்னர் 3 பேரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இயக்குநர்கள் உட்பட 3 பேரும் கைது செய்யப்பட்டது ஒளிப்பதிவாளர் சமீர் தாகிருக்கு சொந்தமான வீடு என்பதால் அவரிடமும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே கஞ்சா புகாரில் சிக்கி கைதான இயக்குநர்கள் இருவரும் கேரள திரைப்பட ஊழியர்கள் சம்மேளனத்திலிருந்து உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த இருவர் மீதும் கேரள திரைப்பட இயக்குநர்கள் சங்கமும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வரும் மலையாள சினிமாவில் தற்போது கஞ்சா வழக்கில் பிரபல இயக்குநர்கள் 2 கைதான சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.